மக்களே வணக்கம். ஓட்பார் டிவிகே எதை பற்றி பார்க்க போறோம்னா, அன்புமணி அன்புமணி ராமதாஸால உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, மாம்பழ சின்னம். ஸோ அவரே தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர் ஆரம்பித்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வன்னியர் சங்கத்தோட ஒரு ஜாதி கட்சி, ஜாதி வரின்னு தெரியும். அது ஜாதி வச்சு தான் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசாக பொதுவாக நான் சிஎம் நிற்கிறேன், இது நிற்கிறேன், அது நிற்கிறேன் அவரு ராமதாஸ் இருக்கும்போதே பெருசாக ஹோப் இல்லை. நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சிஎம் ஆகிறேன் அப்படின்னு அவர் கேண்டிடேட் நிற்கவும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் கிடையாது. சிஎம் நின்று தனித்து போட்டிட்டு ஜெயிச்சேன். எல்லாமே எப்போ பார்த்தாலும் கூட்டணி தான். ஸோ அவங்க சைடில் இருந்து ஊர் சைட்லாம் வன்னியர் எல்லாமே அவர் ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க. ஜாதி தான், ஜாதி யாராலையும் பிரிக்க முடியாது இந்தியா லெவலில். எப்போவுமே தொட்டுக்கான் அதிகாலம் தொட்டுக்கால் இந்த ஜாதி அந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி நட்ட சென்டர் ஜாதி எது ஜாதி எக்ஸெட்ரா அவங்கவுங்க பேரில் அவங்க கட்சி இது ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தகுதி ஏற்ற மாதிரி வன்னியர் சங்கம், இது தேவர் சங்கம், இது எஸ்சி சங்கம், இது ஓசி சங்கம், இது பிசி சங்கம் சொல்லிட்டு எக்ஸெட்ரா அவங்க ஜாதி கட்சி ஆரம்பிச்சு அந்த இதில் ஒரு டாப்பில் எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி நம்ம திருமாவளவன் மாதிரி ஒரு அன்புமணி ராமதாஸ் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது தான். அவர் கலைஞர் காலத்துலேருந்தே இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அவரோட தாக்கம் பெருசா ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ராமதாஸோட தாக்கலாம் ஒருவேளை மேபி இருந்திருக்கலாம். அந்த சைடில் அவங்க எம்எல்ஏ நல்லா ஜெயிச்சு இருந்திருக்கலாம். அவங்களும் பெருசாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் இப்போ சேவை பண்ணுற இது பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. சும்மா கத்திட்டு கடை தான். ஸோ அவர் இருக்க வரைக்கும் ஓரளவு பவராக இருந்துச்சு. கலைஞர் இருக்கும்போது ஒரு மூத்த அரசியல்வாதி ராமதாஸ். ஸோ அவரோட சன் அன்புமணி என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்பனும் பிள்ளைக்கும். ஸோ இவங்க ராமதாஸ்ன்றது தான் எல்லாருக்குமே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சினா அந்த ராமதாஸ் மாம்பழச்சினும் அவர் தான் போராடி பாவம் கலைஞர் இருக்கும்போது அந்த காலத்துல கலைஞரை எதிர்த்துலாம் அரசியல் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே கூட அவங்க மாற்றி கூட்டணியில் இருப்பாங்க. எல்லாமே பெட்டியாக பணம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது பெருசாக சேவை பண்ணுறதுலாம் இல்லை. பணம் எல்லாமே கூட்டணி கட்சி, எல்லாமே பயப்பிள்ளைங்க, எல்லாமே பணம் தான். எவனுமே சேவை பண்ணுறதுலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அன்புமணி பேர் தான் அன்புமணி. அன்பு மணி மட்டும்தான் அவருக்கு, அன்புலாம் கிடையாது மக்கள் மேல. எது பேரு மட்டும்தான் அன்புமணி. ஒன்லி மணி தான் பார்ப்பாரா கண்டி, அவர் அன்புலாம் வச்சிருக்க மாட்டார் மக்கள் மேல. ஸோ அப்படி அன்பு வச்சிருந்தா மாதிரி இருந்தா தர்மபுரியில் அவங்க பொண்டாட்டி இறக்குறாரு. ஸோ அதனால அப்பனையும் எதிர்ச்சின்னு சொல்லிட்டு கட்சியை பிரிச்சுட்டு கேஸ் போட்டு டேபிள் கீழே மைக்கை வச்சு ஒட்டு கேட்டு அப்பா என்ன பேசுறாரு அப்படி அவங்க சார்ந்த ஆட்கள் என்ன பேசுறாங்க ஓஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்டான அன்புமணி தான் சொல்லுவேன். ஜாதி பேரை வச்சுட்டு கட்சி பிரிச்சுட்டு அவங்க ஒப்பாவே எதிர்த்துட்டு ஒரு வேலை பார்க்குறாரு. அவங்க ஒப்பா கூட ஒரு சமாதானமாக இருந்து ஒரு மூவ் பண்ண முடியல கட்சியை. ஸ்டாலின் மூவ் பண்ணலையா, கலைஞர் கூட இருந்து மூவ் பண்ணி இப்போ தனித்து நின்று ஜெயிச்சாரு. ஸோ அவங்க அப்பா அதுக்கப்புறம் இவர் சிஎம் ஆனார். இது இப்போ அடுத்த எலெக்ஷனே வந்துடுச்சு. ஸோ அது மாதிரி இருக்கணும். அப்பனுக்கு ஃபேவரட்டாக இருந்ததா நீ மக்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கணும். நீ அப்பனுக்கே ஃபேவரட்டாக இல்லை. ஸோ தவிர்க்கத்தால விஜய் சொல்ற மாதிரி நீங்க ஃபேமிலியே பிரிச்சிருக்கீங்க. அவங்க உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியாது. ஃபேமிலி விட்டுருங்க, பொண்டாட்டி விட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுருங்க. ஸோ இது அப்பதான் கட்சியில் இருக்காரு. தாவேக தலைவர் இப்பதான் ஆரம்பிச்சாங்க. அவங்க பொண்டாட்டி ஒன்றும் கட்சியில் இல்லை, அவங்க கட்சி ஒன்றும் கிடையாது. இது அப்படி இல்லை. மாம்பழ சின்னன்றது பாட்டாளி மக்கள் கிட்ட ராமதாஸா உரிமை எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் கட்சி ஆரம்பிச்சார். அவர் தான் உரிமையாளர். அவர் இருக்கிறவங்க அவர் தான் உரிமையாளர். அவர் செத்த பிறகுதான் மற்ற பிள்ளைக்கு போகும். ஸோ அது கட்சி அவரும் நினைச்சாருன்னா வேற எழுதிட்டு கூட போகலாம். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இல்லையா, ஜானகி இருந்தாங்க. பார்த்தா அவங்களும் கொஞ்ச நாள் சிஎம் செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி வந்தாங்க. ஜானகிக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. உள்குத்து என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அந்த காலத்தில் நடந்து எவனும் தெரியும். ஸோ அதனால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தெரியும். அதெல்லாம் தலைவலி கொஞ்சம் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். எரிச்சலாக இருக்கும் அரசியலில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கறனாலே நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும், குத்துப்பட்டிருப்பாங்க. அவங்கவுங்க அனுபவிச்சு தான் தெரியும் அவங்க கட்சியில். ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அப்படியே போயிடுச்சு. ஸோ எம்ஜிஆருக்கு போது நான் தான் வரும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நிற்கல முன்னாடி. ஸோ அன்புமணி அப்படி கிடையாது, ப்ராடு பையன். சும்மா ஜாதின்னு சொல்லிட்டு பேர் வச்சுங்க, சும்மா சீனை போடுறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். அப்படியே எப்போ பார்த்தாலும் உள்ள எங்கேயா பணம் வருது? கோடியா எங்கேருந்து உங்க பணம் வருது? எங்கேயா வேலைக்கு போகிறீங்களா? கோடியா வச்சுக்கிறீங்க.
ஸோ வந்து அப்பனுக்கே வந்து நீ விசுவாசமா இல்லை, அப்புறம் வந்து என்ன நாட்டுக்கு என்ன பண்ணுற போகிற, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுற போகிற, பயபுல சும்மாயா, சும்மா மைக்கு பிடிச்சி வயன் கத்தின கிடையாது, வேஸ்ட். பணம் தான் கோடி கோடியாக வாங்கி போட்டி போட்டியாக வச்சுன்னு இருக்கீங்க. இப்போ பிஜேபியில் கூட்டணி, அப்போ ஏடிஎம்கே கூட்டணி, அப்புறம் டிஎம்கே கூட்டணி, அப்படி இருந்துட்டு இப்போ பிஜேபியில் கூட்டணி வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே கூட்டணி எல்லாமே ஒக்க என்ன சொல்கிறது, மொத்த ஊழல்வாதையும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கேல. செம்ம ஃப்ராடு பசங்க எல்லாமே கூட்டணி கட்சின்னு தான். ஊழல் 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 தான் சத்தியமா. நீங்கள் ராமதாஸ் அப்பாவே வந்து அனுசரித்து போக முடியல, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஃப்ராடு ஃப்ராடு அன்புமணி தான் நான் சொல்வேன். அவரு ஆரம்பிச்சது அன்புமணி, ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி அவர் ஆரம்பிச்சாருப்பா. அவருக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டு அவரையே வாதாட வச்சு மனசு நொந்து போயிட்டு நீ சசிகலா கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. சசிகலாவே பெரிய ஊழல்வாதி, 4 வருஷம் 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தாங்க. அவங்க டம்மி பீஸ்ன்னு தெரியும். அது பணம் வச்சுட்டு இருக்கு. அந்த ஆண்டி பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? உழைச்சி சம்பாதிச்ச பணமா? எல்லாம் அம்மா கூட இருந்து ஒட்டின்னு இருந்து கோடி கோடியாக கொள்ளடிச்ச பணம். அது எல்லாத்தையும் புடுங்கணும். அரசாங்கம் சரியில்லை. இப்போ டிஎம்கே அரசாங்கம் வந்தது, அந்த பயப்புள்ளியே ஸ்டாலின் பயப்புள்ளியே ஊழல்வாதி தான். அது எல்லாருக்கும் தெரியும், ஃப்ராடு பய தான். அந்த ஆள் போய் எங்கேருந்து அங்கே பிடுங்க போகிறான்? நான் ஆட்சிக்கு வந்தால் இதை பிடிங்கிறேன், அதை பிடிங்கிறேன், ஜெயலலிதா யார் பண்ணாங்க கண்டுபிடிச்சி எல்லாம் நான் உள்ள தூக்கி போகிறேன்னு சொன்ன பயப்புள்ள அதை பற்றி பேசவே இல்லை, அந்த சப்ஜெக்ட் பற்றி எடுக்கவே இல்லை. ஸோ எப்படி ஊழல் பண்ணலான்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஆல்ரெடி இருக்குது, ராசா இது நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒயின் ஷாப்பில். ஸோ எக்ஸட்ரா போயிட்டு இருக்காண்டி யாருமே வந்து ஒரு கேஸ் எடுத்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் டோட்டலாக பார்த்தியா எல்லாமே ஊழல் கட்சி தான். டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே ஊழல் கட்சி. யாரு கரெக்டாக இருக்கா? எல்லாமே வந்து இந்தியா லெவலில் எல்லாமே இது ஊழல் பண்ணாங்க, அதை ஊழல் பண்ணாங்க. ஒருத்தர் லாலு பிரசாத் அதை கூட பழைய நியூஸ். ஒரு மாட்டு தீவனத்தில் 900 கோடி ஆட்டை போட்டு ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்க. அந்த சாகர வயசுக்கு 900 கோடி வச்சு நயா பண்ண போகிறோம் பல்லு விழுந்த காலத்தில். பக்கோடா தென்னமுடி பட்டாணி தென்னமுடி பல்லு விழுந்த. ஸோ அந்த மாதிரி. ஸோ ராமதாஸ் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷன் தான். அந்த காலத்துலேருந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு, கலைஞர் காலத்துலேருந்து. அவர்கிட்ட இருந்து சர்வே பண்ணேன்னா அன்புமணிக்கு நல்ல பேர் இருக்கும். பேர் அன்புமணின்னு வச்சிருப்பாரு, பெஸ்ட். என் பேரை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டார். என் இனிஷியலை யூஸ் பண்ணாதப்பா அப்படின்ட்டார். ராமதாஸ் என்ற பேரை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். என் புள்ளி இல்லைன்ற சொல்ற அளவுக்கு ராமதாஸ் என்ற பாவம் அவர் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார். அவரோட கட்சியை அபகரிச்சு இது நான் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார் அன்புமணி. வேஸ்ட், ஒஸ்ட். இதெல்லாம் வந்துட்டு நான் இதை செஞ்சிருவேன், அதை செய்வேன், இந்த ஊழல் அந்த ஊழல் இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. அன்புமணி இஸ் ஒஸ்ட் பீப்புள். ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. அவர் வந்து கூட்டணி வைக்கிறது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து கட்சி புடின்னு வந்து கூட்டணி வச்சது வந்து பணத்துக்கு தானே கண்டி, பெருசாக சேவை பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒய்ஃப் சௌமியா அன்புமணி, அதுக்கு மேலே அது ஊழல் சேர்ந்துச்சு. அதுவும் கூட்டணியில் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறதா அது கேட்கும். ஸோ தருமபுரியில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபாய்க்கு நகை வச்சிருக்காங்க போல இருக்கு. அது போக 63 கோடி சொத்து இருக்கான். அப்படியே எப்போ நேற்று நியூஸ் பார்க்குறேன் 63 கோடி. தெரிஞ்சு 63 கோடியில் வந்து அவங்க ஃபார்மில் சொல்லியிருக்காங்க அன்புமணி ஐ மீன் சௌமியா அன்புமணி. 63 கோடி எங்கேயா போய் சம்பாதிச்சு அந்த பொம்பளை? எங்கே போய் சம்பாதிச்சது? ஸோ அதனால் அந்த நீயே எங்கே போய் சம்பாதிச்சுன்னு தெரியாது, அன்புமணியே எங்கே போய் சம்பாதிச்சுன்னு தெரியாது. கோடி கோடி எங்கே தான் கொள்ளடிக்கிறீங்க? மக்கள் உங்களுக்குலாம் கோடி இருந்தால் ஒரு 4-5 கோடி தள்ளி விடுங்க அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதனால் அன்புமணிக்கு வந்து பல கோடி சொத்து இருக்குது. அந்த பயப்புல எவ்வளோ கோடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஸோ அவங்க ஒய்ஃப் மட்டும் தர்மபுரியில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்சி எங்கே கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தர்மபுரி. 63 கோடி சொத்து சௌமியா அன்புமணிக்கு. பேட். ஓட்டு போடுறவங்ககிட்ட ஒரு கோடி சொத்து கிடையாது, எல்லாம் தெரு கோடியில் கிடக்குறான். உங்கள் போட்டியிடுறவங்களுக்கு எவ்வளோ கோடி வச்சுக்கிறீங்க? 1.5 கோடி ரூபாய்க்கு நகை வச்சுங்க அந்த ஆண்டி. அதை வச்சு என்ன பண்ண போகுது? பொண்ணுக்கு சொத்து தெரிஞ்ச 1.5 கோடி நகைனா ஒன்றும் தெரியாமல் 10 கோடி நகை வச்சிருக்க பொழுது 63 கோடி. அது போக ஒன்றும் எத்தனை கோடி வச்சுருக்கீங்க? நீ எத்தனை கோடி வச்சுருக்கீங்க? அப்போ சொத்து வேறு கிடக்குது. அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான் ராமதாஸ். மண்டை போட்டான்னா மொத்த சொத்து உனக்கு தான், நீ தான் கட்சி தலைவன். உன் கோர்ட்டு உனக்கு தீர்ப்பு சொல்லிச்சு. கோர்ட்டு உனக்கு சாதகமாக இருக்குது பார்த்தியா? வேஸ்ட். கோர்ட்டு நம்பி போகிறது வேஸ்ட். ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி யார், வன்னியர் சங்க பாட்டாளி மக்கள் கட்சி யாரு? அன்புமணி ராமதாஸ்ன்னு தான் சொல்லுவோம். அன்புமணி எங்கேருந்து வந்தார்? ராமதாஸ் பையன் தான் வந்து அன்புமணி.
ஸோ அவரோட கட்சியை நீ அபகரிச்சு நான் தான்ற பிராடு பையன். ஸோ ஒஸ்ட்டு மக்களே. அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு டம்மி பீஸ் தான். அவர் சும்மா கத்திட்டு கிடப்பாரு. அதனால் வேஸ்ட்டு. அவரும் வந்து வேஸ்ட்டு டோட்டலாக. அவர் ஜெயிச்சாலும் வேஸ்ட்டு. ஜெயிக்க போகிறாங்கன்னா தெரியாது கூட்டணியில் மாம்பழ சின்னம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எங்கே மாம்பழ சின்னத்தில் போட்டிடுறாங்க. ஒன்று ரெட்டையில் போட்டிடுறாங்க, இல்லைன்னா கூட்டணி கூட சேர்ந்த ரெட்டையில் போட்டிடுறாங்க, இல்லைன்னா பிஜேபி தாமரை. மாம்பழத்தில் எவனும் நிற்கல. மாம்பழம் மறந்துட்டாங்க. மாம்பழம் யாரோடது? ராமதாஸ். அன்புமணி கிடையாது, ராமதாஸோடது. ஸோ அதனால் வந்துட்டு கூட்டணி சேர்ந்ததுக்கு கோடி கோடியாக பணம் வாங்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ ஸோ மக்களை சிந்தித்து செயல்படுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடாதீங்க யாரும். ஸோ சிந்தித்து செயல்பட்டு யாருக்கு நல்லவனுக்காக ஓட்டு போடுங்க மக்களே. என்னோட சப்போர்ட் ஓட் ஃபார் டிவிகே. ஓகே, என்னோட ஓட் ஃபார் டிவிகே மக்களே. டிவிகே விசில்ஸ் போட்டளிங்க. நல்ல தலைவனை வர வைங்க. ஒரு சேஞ்சஸ் தேவை மக்களுக்கு. வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். டிஎம்கே ஏடிஎம்கே தூக்கி குப்பையில் போட்டு டிவிக்கு ஓட்டு போடுங்க மக்களே. சிந்திச்சு செயல்படுங்க. ஓட் ஃபார் டிவிக்கு. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அமைக்கிறேங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்கு